இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டத்தில் அக்கா அக்கா என்று கூப்பிட்டு கொண்டே கள்ளக்காதல் அட்டகாசம் நடந்திருக்கிறது. 2 கள்ளக்காதலால் 2 குடும்பமும் சிதைந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இருக்கக்கூடிய கோழிக்கால் நத்தம் ஈஸ்வரன் நகரை சேர்ந்தவர் தேவா என்கிற தேவராஜன். இவருக்கு 32 வயது ஆகிறது. இவர் ஒரு எலக்ட்ரீசியன். இவருடைய மனைவி காயத்ரி என்கிற சரண்யாவுக்கு 28 வயது ஆகிறது. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். தேவராஜனிடம் அதே ஊரை சேர்ந்த ராஜு என்பவர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வந்தார். போன வருடம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று தேவராஜன் ராஜுவை அழைத்து கொண்டு வழக்கம் போல வேலைக்கு சென்றார். ஆனால் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பவில்லை. அன்றைய தினம் இரவு ஜெகதாம்பாள் நகர் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காலி நிலத்தில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவர். தகவல் அறிந்த திருச்செங்கோடு போலீசார் நேரடியாகவே ஸ்பாட்டுக்கு சென்று சடலத்தை கைப்பற்றினர். தேவராஜன் உடம்பெல்லாம் படுகாயங்களுடன் கிடந்தார். அவருடைய கழுத்து அறுக்கப்பட்டிருந்தது. உடலில் சரமாரியாக கத்தி குத்து விழுந்திருந்தது. ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அதாவது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையையும் தொடங்கினார்கள். தேவராஜனுடைய செல்போன் ஆராயப்பட்டது. அதில் மனைவி காயத்ரி, அசிஸ்டன்ட் ராஜு ஆகியோரின் நம்பர்கள் செல்போன்களில் பதிவாகி இருந்த நிலைமையில் இவர்கள் யார் யாரிடம் பேசினர் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. அப்போதுதான் தேவராஜை கொன்றது காயத்ரி என்பதும் கணவனை கொல்ல கூலிப்படையை ஏவியவர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரித்தனர். அப்போதுதான் காயத்ரியின் கள்ளக்காதல் சமாச்சாரம் வெளியே வந்தது. விமல்குமார் என்பவருடன் காயத்ரிக்கு தொடர்பு இருந்து வந்துள்ளது. இந்த விஷயம் தேவராஜனுக்கு தெரிந்துவிட்டதால் அவர் மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் எரிச்சலடைந்த காயத்ரி, விமல்குமார், அவருடைய கூட்டாளி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் மூலம் தேவராஜனை கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து விமல்குமார், கோபாலகிருஷ்ணன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். விமல்குமார் போலீசாரிடம் தந்த வாக்குமூலத்தில், எனக்கு தொழில் ரீதியாக தேவராஜனுடன் பழக்கம் ஏற்பட்டது. அதனால் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு சென்று வந்தேன். அப்போதுதான் காயத்ரியுடன் உறவு ஏற்பட்டது. 1 வருஷமாகவே தேவராஜுக்கு தெரியாமல் பல முறை நாங்கள் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம். ஒரு கட்டத்தில் தேவராஜனுக்கு எங்களுடைய விஷயம் தெரிந்துவிட்டதால் அவர் காயத்ரியை கண்டித்தார். மேலும் அவர் குடியிருந்த வீட்டையும் காலி செய்துவிட்டு லைன் குடியிருப்புக்கு போய்விட்டார். அவர் வீடு மாறினாலும் எங்கள் உறவு மாறவில்லை. அப்போதும் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது. ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய கண்காணிப்பு அதிகமானதால் எங்களால் பழையபடி சந்தித்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கொலை செய்ய முடிவு செய்தோம். இதற்காக கோபாலகிருஷ்ணனின் உதவியை கேட்டதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றார். அப்போது எங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை. தேவராஜன் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் செய்திருந்ததால் அவரை கொன்றுவிட்டால் அந்த பணம் கிடைக்கும் என்றும் அதிலிருந்து 2 லட்சம் ரூபாய் தருவதாகவும் சொன்னோம். அவரும் ஒப்புக்கொண்டார். டிசம்பர் 19ஆம் தேதி எனக்கு தெரிந்த ஒருவரின் புது வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லவும் தேவராஜன் அதை நம்பி வந்தார். அப்போது தேவராஜனை பொட்டல் காட்டு பகுதிக்குள் அழைத்து சென்று கழுத்தை அறுத்தும் சரமாரியாக குத்தியும் கொலை செய்தனர். அவர் இரத்த வெள்ளத்தில் இறந்துவிட்டார். அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்த பிறகே நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். காயத்ரியை சேலம் பெண்கள் சிறையிலும் மற்ற 2 பேரையும் சேலம் மத்திய சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். காயத்ரியை எப்போதுமே அக்கா என்றுதான் விமல்குமார் கூப்பிடுவாராம். அதனால்தான் 1 வருட காலத்துக்கு இவர்கள் மீது தேவராஜுக்கு சந்தேகம் வரவில்லையாம். ஆனாலும் அடிக்கடி விமல்குமார் வீட்டுக்கு வந்தது தேவராஜின் பெற்றோருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்ததுமே வேறு வீட்டுக்கு தன்னுடைய மனைவியுடன் குடியேறியிருக்கிறார் தேவராஜன். ஆனால் அந்த ஏரியாவில் வேறு ஒரு பெண்ணுடன் தேவராஜுக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயம் காயத்ரிக்கு தெரிய வந்து கணவனை கேட்டுள்ளார். அதற்கு தேவராஜ், உன்னை நான் கண்டுக்கல, நீயும் என்னை கண்டுக்காதே என்று சொல்லியிருக்கிறார். இந்த டீலிங் காயத்ரிக்கும் பிடித்திருந்தது. முன்பை விட அதிகமாக விமல்குமாருடன் ஆட்டம் போட ஆரம்பித்துள்ளார். இதையே சாக்காக வைத்து தேவராஜ் வீட்டுக்கு விமல்குமாரும் வரத் தொடங்கியுள்ளார். இதைத்தான் விமல்குமார் தட்டி கேட்க போய் கூலிப்படையை வைத்து கொலை செய்யும் அளவுக்கு போய்விட்டது. குற்றவாளி காயத்ரி தான் என்பது உடலை மீட்ட கொஞ்ச நேரத்தில் போலீசாருக்கு தெரிந்துவிட்டது. இருந்தாலும் உடனடியாக இதை பற்றி வெளியில் சொல்லாமல் இருந்துள்ளனர். ஆனால் இந்த விஷயம் தெரியாத காயத்ரி மருத்துவமனையில் தேவராஜின் சடலம் வைக்கப்பட்டிருந்த போது கதறி கதறி அழுது மயக்கம் வருவது போல நடித்ததை போலீசார் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே நின்றார்களாம். என்ன ஒரு கொடுமை பாருங்க. இதை பற்றி நான் என்ன சொல்கிறேங்க, நீங்களே உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.